பொல்லாத ஆவி. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லத் துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். தேவன் பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தருளுகிறார். அவருடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இந்த சம்பவத்தை தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் கவனித்து பார்க்கிறார்கள். இவர்களும் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிகிறார்கள். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று பிசாசுகளுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். இவர்கள் தேசாந்திரிகளாய் திரிகிறவர்கள். யூதர்களாக இருந்தாலும் மந்திரவாதிகளாகவும் இருக்கிறார்கள். தங்களுடைய மந்திரவாதத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் யூதர்கள் மத்தியிலும் பிரஜாதியார் மத்தியிலும் மந்திரம் ஓதி அவர்களுடைய வருங்காலங்களை சொல்லுவார்கள். சாபங்களை நீக்குவதற்கும் வியாதிகளை குணப்படுத்துவதற்கும் பிசாசுகளை துரத்துவதற்கும் மந்திரம் ஓதுவார்கள். இந்த மந்திர வித்தையை இவர்கள் சாலமோன் ராஜாவினிடத்தில் கற்றுக்கொண்டதாக பெருமையோடு சொல்லிக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து இந்த மந்திரவாதிகளை பற்றி சொல்லும்போது, உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள் என்று கேட்கிறார். ஸ்கேவாவின் குமாரர். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகள் பொல்லாத ஆவிகளை துரத்துவதற்கு முயற்சி செய்த ஒரு சம்பவம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எபேசு பட்டணத்தில் ஸ்கேவா என்னும் பெயருள்ள பிரதான ஆசாரியன் ஒருவன் இருக்கிறான். இவன் ஒரு யூதன். இஸ்ரவேலின் 24 ஆசாரிய வகுப்புகளில் இவன் ஒரு வகுப்புக்கு தலைவன். தேவாலயத்தில் பணிவிடை செய்கிறவன். ஆனால் இக்காலத்திலோ தேவாலயத்தில் ஆவிக்குரிய ஆராதனையோடு மந்திரவாதமும் சேர்ந்திருக்கிறது. அதை பிரதான ஆசாரியனுடைய குமாரர்களே செய்கிறார்கள். ஸ்கேவாவுக்கு 7 குமாரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பிசாசு பிடித்தவர்களிடத்தில் போய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று இயேசுவின் பெயரையும் பவுலின் பெயரையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த பொல்லாத ஆவிகளோ இவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தாங்கள் பிடித்திருந்த மனுஷரை விட்டு புறப்பட்டு போகவில்லை. அதற்கு பதிலாக ஸ்கேவாவின் குமாரரிடத்தில், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று எதிர்த்து பேசுகிறது. அத்தோடு நிற்காமல் பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்கிறான். அப்பொழுது அவர்கள் நிர்வாளிகளும் காயம்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது அவரை பின்பற்றாத ஒரு சிலர் இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினார்கள். அப்போது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இவர்களைப் போலவே இயேசுவை பின்பற்றாத அநேகர்
தங்களுடைய சுய பெருமைக்காக, சுய லாபத்திற்காக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய துன்மார்க்கமான மந்திரவாத வேலைகளுக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி தங்களுக்கு சுய ஆதாயம் தேட முயற்சி பண்ணுகிறார்கள். ஸ்கேவாவின் குமாரர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவனிடத்தில் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பிசாசோ பவுலையும் அறிந்து வைத்திருக்கிறது, இயேசுவையும் அறிந்து வைத்திருக்கிறது, ஸ்கேவாவின் குமாரர்களையும் அறிந்து வைத்திருக்கிறது. பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போவதற்கு பதிலாக ஸ்கேவாவின் 7 குமாரரையும் துரத்தி விடுகிறது. அவர்களும் நிர்வாணமாய் ஓடிப்போகிறார்கள். இவர்கள் பிசாசை துரத்தும் போது பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவை நாங்கள் நம்புகிறோம் என்றோ அந்த இயேசுவை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்றோ சொல்லவில்லை. ஸ்கேவா என்பவன் ஒரு பிரதான ஆசாரியன், எபேசுவில் உள்ள யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் ஒரு உறுப்பினர். நீங்கள் யார்? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். ஸ்கேவாவின் குமாரருக்கு பொல்லாத ஆவிகள் ஏற்ற பதிலை சொல்லுகிறது. இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறது. இயேசுவின் நாமத்தினால் தங்களை துரத்துவதற்கு அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று அவர்களிடத்தில் கேட்கிறது. இப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் என்றும் அவர்களிடத்தில் கேட்கிறது. இயேசுவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத உங்களுக்கு அவருடைய நாமத்தை பயன்படுத்த என்ன உரிமை இருக்கிறது என்றும் கேட்கிறது. பொல்லாத ஆவியை உடைய மனுஷனோ ஸ்கேவாவின் குமாரர் மேல் பாய்கிறான், அவர்களை பலாத்காரம் பண்ணுகிறான், அவர்களை மேற்கொள்கிறான். அவர்களோ நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிறார்கள், அந்த வீட்டை விட்டே ஓடிப்போகிறார்கள். இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகள் அவர்களை பயமுறுத்தி விட்டது. நாம் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நமக்குள் சத்தியமும் ஜீவனும் இருக்க வேண்டும். இயேசுவின் பெயரை ஒரு மந்திர வார்த்தை போல பயன்படுத்தினால் இதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. இயேசுவின் பெயரை மந்திர வார்த்தை போல சொல்லி பொல்லாத ஆவிகளை துரத்த முடியாது. பொல்லாத ஆவிகள் நம்மை துரத்திவிடும். இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. பொல்லாத ஆவிகள் ஸ்கேவாவின் குமாரரை துரத்திய சம்பவம் எபேசுவிலே குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வருகிறது. ஸ்கேவா எபேசுவிலே பிரசித்தி பெற்ற யூதன். அவன் ஒரு பிரதான ஆசாரியன். அவனுடைய குமாரர் 7 பேருக்கும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததினால் எபேசுவில் உள்ளவர்கள் எல்லோரும் பயமடைகிறார்கள். எபேசு பட்டணம் முழுவதிலும் இந்த சம்பவத்தை பற்றியே பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காதவர்கள் பிசாசுகளை ஆராதிக்கிறார்கள். தாங்கள் ஆராதிக்கிற பொல்லாத ஆவிகள் மனுஷர் மேல் எவ்வாறு பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பின்பு இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தெரிய வருகிறது. இதனால் கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்பதை எபேசு பட்டணத்தார் புரிந்து கொள்கிறார்கள்.